ஹெட்ஃபோன் எடுத்து காதில் சொல்லிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிளியராக கேட்கும். ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் சாரி காய்ஸ், ஏன்னா வந்துட்டு போன வீடியோ வந்துட்டு பாதிலே கட் ஆகிடுச்சு. சம் எடிட்டிங் எரர் ஆகிடுச்சு காய்ஸ், அதனால் கட் ஆகிடுச்சு. ஸோ அதோட மிச்ச பாட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெர்சிடிஸை வந்து கூப்பிட்டு வர சொல்லி நமக்கு ஒரு கார் வருது. நம்ம போய் மெர்சிடிஸை கூப்பிட்டு வரோம். மெர்சிடிஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கார் இல்லை காய்ஸ், அது வந்துட்டு கர்னலோட டாட்டர். போய் பிக் பண்ணிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட் வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், சம்திங் ஏதோ 5 மினிட்ஸ்க்குள்ளே கூப்பிட்டு வர சொல்லுவான்னு நினைக்கிறேன். தெரில, போய் பார்ப்போம். இது எங்கே காட்டுது? பக்கத்து ஐலாண்டு கூப்பிட்டு போதியாயா? டே கொடூரம்டா. பக்கத்து ஐலாண்ட்லேருந்து எப்படிங்க 5 நிமிஷத்தில் வர முடியும்? சரி பரவாயில்ல, போவோம். அது எங்கேயோ இருக்குது போலயே. பரவாயில்ல, பக்கத்தில் தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, சரி ஓகே, நம்ம போயே பார்த்துருவோம். இங்கே எதையும் கெஸ் பண்ண வேணாம். இல்லைங்க, பக்கத்தில் தான் காட்டுது. ரைட்டு கைஸ். எஸ் மக்களே, இதோ இங்கே தான், இந்த இடத்துல தாங்க. ஐயோ சை, இந்த இடி இடிச்சிட்ருக்கனே. இப்போ வந்து கார் அழகாக வெளில எடுத்து பார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மெர்சிடிஸ் வந்து ஏறினதுக்கு உடனே டைம் லிமிட் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ வந்து நான் ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணி வச்சுக்கிறேன். யோ கார் மாட்டிக்கிச்சு எடுக்க முடியல. நான் போயிட்டு இப்போ போய் வேறு காரை சீட் போட்டு வர இருக்கிறேன். இந்த கன்னை வேறு கையில் வச்சுட்டு ஓட முடியலங்க. ஓகே, கெட் தேர் ஃபாஸ்ட் போட்டு ஒரு கார் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும், டைம் லிமிட் இல்லை. ஸோ நான் போய் மெர்சிடிஸ் போய் பிக் பண்ணுறேன். ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டிக்கிறேன். எப்படின்னா அந்த இடத்துல மாட்டாது, ஏன்னா இன்னொரு கார் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால மாட்டாது. நல்ல வேலை, இது ஸ்லோப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மெர்சிடிஸ் வந்து ஏறுமா? இன்னும் ஏற மாட்டேதோ, அங்கே நிற்கணுமோ? ரைட்டு கேஸ். இப்போ வந்து அந்த இது இருக்குல்ல, லவ் ஃபிஸ்டோடைய அந்த கிளப்பு தான், அந்த பேண்ட் குரூப்பில் தான் கொண்டு போய் விடணுமா? ஸோ கொண்டு போய்விடும். ஷோ என்னடா அது? மேலே வந்து 5 நிமிஷம் காட்டுன்னு பார்த்தா 1 நிமிஷம் தாங்க காட்டுது. டி எப்படா 5 மினிட்ஸ்க்கே யோசிச்சேன்டா. 1.5 மினிட்ஸில் எப்படா நான் கொண்டு போய் விடுவேன்? ஐயோ, இது வேறு இடையில எனக்கு வேறு டைம் லிமிட்டை பார்த்தா வேறு கை காலெலாம் ஓதுறது. டேய் ஏன்டா வந்து இடிக்கிற? டைம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனை செதைச்சிருப்பேன்டா. கொடூரமாக பண்ணுறானுங்க இந்த வைசிட்டியில். சும்மா போகும்போது அவனை வந்து இடிக்க மாட்டான், நம்ம தான் போய் இடிப்போம். ஆனால் வந்துட்டு இந்த டைம் லிமிட் மிஷினில் மட்டும் வந்து இடிப்பானு. அதான் எனக்கு வெறியாகும். இதோ இங்கே ஒரு இருக்குல்ல, இந்த விசிஎன், அங்கே தான் வந்து ஹெலிகாப்டர்லாம் இருக்கும் கைஸ். ஸோ தென் இதை வந்துட்டோம், அவ்வளோதான், போயிடலாம் நினைக்கிறேன். ஐயோ போயிடலாம் மக்களே, அவ்வளோதான். பரவாயில்ல, டைம் பார்த்துதுங்க. ஓகே, மெர்சிடிஸை ட்ராப் பண்ணதுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாய் மெர்சிடிஸ். ஓகே மக்களே, $2000. பரவாயில்ல, நல்ல காசு தான். நான் போயிட்டு அடுத்த மிஷினை புக் பண்ணேன். ரொம்ப பயப்படுறாங்க டாமி. ஏன் பயப்படுறாங்க? ஒருத்தர் கொலை பண்ண பாக்குறோம், அவனை நீ சாவடிச்சாகணும். அவனை நீ சாவடிக்கிறதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துட்டு போ. அவன் எங்கேயாவது கடையில் இருப்பான், அவனை போட்டு தள்ளிடு. எனக்கு பயமா இருக்கு, நாங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். பயப்படாதீங்களா, எதுக்கு நான் உங்க கார் எடுத்துட்டு போனோம்? அதாவது டாமி, நீ வந்து பார்த்தனா ஒரு சைக்கோவை போட்டு சொல்ல போற. நீ இவங்க காரை எடுத்துட்டு போனாட்டான் அவன் வெளில வருவான். அது இவங்க நினைச்சு வந்து உன்னை ஃபாலோ பண்ணுவான். அந்த நேரமா பார்த்து நீ அவனை கொன்னுடு. நான் உனக்கு இதுக்காக நல்ல பேமெண்ட் தரேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவை போட்டு தள்ள போகிறோம்.
அதுவும் இந்த லிமோவில் போய் லிமோ மீன்ஸில் இந்த ரோல்ஸ் ரைஸ் தான். அதில் போய் அவனை கொல்லணும். நான் வந்து என்ன பண்ணலான்றேன்னா வந்து காரில் தான் எஸ்கேப் ஆகும். அதனால் நான் இறங்கி ஒரு பேன்சர் போட்டுக்கிறேன். பேன்சர் சீட் போட்டேன்னா எனக்கு வந்து பேன்சர் வந்துடும். அதுபோல் காரில் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள வந்து போட்டு தள்ளியிருந்தேன் அவனை. அவன் ஸ்பீடாக போகாமல் இருந்தால் ஓகே. கெட்டும் தீ வைக்குதுன்னு காட்டுது பார்த்தீங்களா? இந்த கார்லேயே இப்படி தான் அந்த இதில் நிற்கணும். அப்போ தான் அந்த பிக் மார்க்கை தெரியும். அதை பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த இதில் போய் நிற்கணும். யார் அந்த சைக்கோன்னு தெரியலையே. ஓஹோ, இவர் தான் வந்து இந்த லவ் ஃபிஷ் நம்ம ராக் ஸ்டார் கேங் வந்து பார்த்தீங்கன்னா தொலை பண்ணுறது. இவரை தான் நம்ம இப்போ போட்டு தள்ள போகிறோம். ஜெயராமரின் காரில் இவனை அப்படியே பேன்சர் வச்சு இடிச்சிடலாம். யோ இன்னும் பேன்சர் இறங்குறதுக்குள்ளே போயிட்டாங்க அங்கே. அப்போ அவனை இப்படி போட்டு தர முடியாது. இறங்கி பிக் பேன் போட்டுறேன். அவனை சாவுடா பிக் பேன். ஏதோ சரிட கிட்ட வந்து போட்டதுனால கார் வச்சு ஹெல்த் குறைஞ்சிச்சு. பரவாயில்ல. ஆனால் நல்லா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4000 ரூபா பொறுத்து தான். நான் போயிட்டு மேன்ஷன் மிஷினை போய் பிக் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைசிட்டி மேன்ஷனில் தான் இருக்கிறேன். நான் போயிட்டு இப்போ மிஷினை பிக் பண்ணுறேன். இந்த மிஷினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேக் டவுன். கொஞ்சம் கொடூரமான மிஷின், போய் பார்ப்போம். சாமி, இந்த வீட்டோட இன்டீரியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சாமி. இந்த வீட்டோட இன்டீரியர் மாட்ட சாமி. வாய் மூடுறா. நீ என்ன லாயரா இல்லை இன்டீரியர் டெக்கரேட்டரா? இங்கே என்ன பண்ணு எனக்கு தெரியும். எல்லாரும் கிட்ட வாங்க. இந்த ஒய்சிட்டியை நம்ம எல்லாரும் சேர்ந்து டேக் ஓவர் பண்ணி ஆகணும். குட்டி குட்டி வேலையிலேருந்து ஆரம்பிப்போட்டாமி. அப்பதான் நம்மளோட புகழ் பரவும். எது பண்ணாலும் லீகலாக பண்ணிட்டாமி. அப்போ தான் நமக்கு சாதகமாக இருக்கும். இந்நேரத்துக்கு டியா செத்துறான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் அவனுங்களை மிரட்டி நமக்கு கப்பம் கட்ட வைக்கணும் டாமி. நீ ஏதாவது பண்ணிட்டாமி. உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலாமா டாமி? உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குற. ஏன் காசுடா, நான் பாத்துக்கிறேன். நான் இன்னும் 5 நிமிஷம் திரும்பி வரேன். அவங்கள முடிச்சிடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம இந்த நார்த் பாயிண்ட் மாலுக்கு போகணுமா. நான் வந்துட்டு நம்மளுடைய கார் எடுத்துட்டு போறேன். நம்ம கார் கராஜில் தான் இருக்கும். அதை எடுத்துட்டு கிளம்புறேன். இந்த கார் எடுத்துட்டு கிளம்புனா தாங்க சீக்கிரமா போக முடியாது. அதான் இந்த கார் எடுத்துட்டு இவனை கொடுத்துருக்க இந்த பாருங்க. இவனை கொடுத்துருக்கானுங்க பாருங்க, மெர்சிடிஸ். அதுவும் ஸ்லோவாக தான் போகும். இவங்க கொடுக்குற கார்னாவே ஸ்லோவாக தான் போகும். அதனால நீ என்ன பண்ணுவீங்க, ஸ்பீடான காரை எடுத்துக்கோங்க. முடிஞ்சா இந்த மாதிரி முன்னாலே எடுத்து பார்க் பண்ணி வச்சுக்கோங்க கராஜில். அப்புறம் இன்னொன்று கவனிச்சேங்க, இந்த கராஜில் வந்துட்டு ஐயோ நான் இந்த கராஜில் வந்துட்டு உடஞ்ச காரை நிப்பாட்டினா கூட அது வந்து ஐயோ பேச விடுங்கடா, எதுக்குடா காரை தெரியல. நம்ம இந்த கராஜில் வந்து உடஞ்ச காரை நிப்பாட்டினா கூட அது வந்துட்டு திருப்பி வந்துட்டு அது எப்படி இருந்துச்சு, புதுசு மாதிரி ஆயிடுது. அது ஒன்று நான் கவனிச்சேன். பேசினே வண்டி ஓடுறீங்க. இவனுக்கு வேற டைம் வேற கொடுத்து வச்சுருக்கானுங்க. கண்ட்ரோல்லாம் கை நடுங்குது டைமிங்கை பார்த்தாலே. சாரா தம்பி கார்கரா தெரியாம இஷ்டம். இப்போ நான் போகிற வழியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டே ஒரு கேட் இருக்கும் மாலில். அந்த கேட்டில் நுழைஞ்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த இடத்துல தான் நிறையா கண்ணாடி காட்டுது. அதாவது இது என்னன்னா, நம்ம போயிட்டு கண்ணாடியை உடைக்கிற மாதிரி இருக்கும் மாலில். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கார் பக்கத்துலேயே கண்ணெலாம் கொடுத்துருப்பாங்க. நான் மினிகன்னே எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் இந்த மிஷினில் மட்டும் ஓடுறதுக்கு நீங்கள் வந்து எஸ்எம்ஜி தான் எடுத்தாகணும். ஏன்னா எஸ்எம்ஜி இருந்தால் தான் உங்களால் நல்லா ஓட முடியும். இவன் 2 ஸ்டார் கொடுத்தா சாவுடா. யாருடா டபுள் ஸ்டார் கேஸ் கொடுத்த? யாரு கேட்ட கொடுத்த? இந்த கண்ணாடி எல்லாம் உடைக்கணும். நேரம் மண்டவழியே இந்த 3 நிமிஷத்துல உடைச்சாகணும். இங்கே ஒன்று எனக்கு வேற 2 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. லீவ் விளையாட் போடலான்னு பார்த்தாலும் டைம் இல்லை. இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். எஸ் மக்களே. ட்ரெஸ் எடுத்தா 2 ஸ்டாரும் போகாது. என்னடா இது புதுசாக இருக்கு. வந்துருச்சுங்க. போன 2 ஸ்டாரும் திருப்பி வந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரிட்டர்ன் பேக் இருக்கு. இப்போ அதை எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டில் எடுப்போம். சாவுடா, யாரா நீங்கள் வெயிட்டா கொடுத்துருக்க வரீங்க? கேஸ் கொடுத்தா வந்துடுவீங்களா? ஐயோ, இப்போ நான் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேங்க.
நீம் எவ்வளோன்னு போடலாமான்னு பார்த்தேன், போட முடியல. போடுறேன். எஸ் மக்களே. என்னடா நீம் எவ்வளோன்னு போட்டால் 1 ஸ்டார் வருது? வேற வழியே இல்லை மக்களே. நம்ம வந்து அடிக்கடி போட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்குது. நீ ஏடா நிக்கிற, ஓடுறா. நான் பேசுனா நீ ஏடா நின்று தொலைகிற. இது பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்குங்க, அதை உடைக்கணும். இப்ப ஐயோ இதுவா? டே இதை உடைச்சா நான் அநியாயத்துக்கு கேஸ் கொடுப்பானுங்க மக்களே. இது வந்துட்டு ஒரு டிவிடி ஷாப். இந்த கண்ணாடியெல்லாம் உடச்சோன்னா 3 ஸ்டார் 4 ஸ்டார் கொடுத்துருவானுங்க. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, 3 ஸ்டார் இருந்துச்சு பாருங்க. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நீங்கள் கண்ணாடி க்ளோஸராக நின்று உடச்சிங்கன்னா உடையாது. இந்த கண்ணாடின்னு நீங்கள் தூரத்தில் நின்று உடச்சிங்கன்னா உடஞ்சிருந்துச்சு. இந்த ஒருத்தங்க சொல்கிறா சாவு. எதுக்குடா நீ வேலையை பார்க்க கொடுக்குறேன், நான் மட்டும் உங்கள் வேலை பார்க்க விடல. அப்போடா இப்போயாச்சும் 3 ஸ்டார் போச்சு லீவ் மேலான்னு போட்டோன்னே. இப்போ நான் போயிட்டு அங்கே போகணுமா? அந்த சைடு இருக்குது. சரி பரவாயில்ல போவோம். இந்த இங்கே எங்கடா கட்டி வச்சிருக்கீங்க? இந்த 1 நிமிஷம் தான்டா இருக்கு. இதுக்குள்ள நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கணும் மக்களே, தப்பு பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்க போறாங்களா தெரியல. பரவாயில்ல, எத்தனை கொடுத்தாலும் பரவாயில்லடா, நான் இது பண்ணிடுறேன்டா. ஐயோ 4 டே சரமாரியா சொல்றாங்க மக்களே. வேற வழி இல்லைங்க, அங்கே ஒரு கண்ணாடி, எதுண்டா கண்ணாடி வச்சிருக்கீங்க? வேற வழி இல்லை, நான் வந்து முடிய சுட்டுறேன். அவட நீ போட்டுற மக்களே. நீ அலோன் போட முடியல, போட விட மாட்டேன். என்ன போட்டிருப்போம். நம்ம சீட் போடலான்னு பார்த்தா இவனுங்க நம்மளை போட்டுருவானுங்க போல மக்களே. இவன் வேற அடிக்கடி நிற்கிறான். போடா போய் சுட்றா. ஏன்டா இப்பெல்லாம் வெயில வாங்குற? இந்த கடையை முடிச்சுட்டு அடுத்து வேறு எங்கே? அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. போயிட்டு லீவ் மீ அலோன் போட்டிங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே ரைட்டு மக்களே. இப்போ வந்துட்டு நம்ம மேப்பில் இருக்க எல்லா இடத்தையும் வந்து பை பண்ணிக்கலாம்னு காட்டுது. சில பல குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும், அதனால வந்து இப்போ மாற்றி பண்ண முடியும். அதாவது க்ரீன் கலர் ஹவுஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு காட்டுது. டேப் ப்ரெஸ் பண்ணி வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்ச மலிபு கிளப்பில் ரொம்ப காஸ்ட்லியாக தான் மக்களே இருக்கும். தென் வேறு எதுவும் இருக்காது பெருசாக. ஓகே மக்களே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $2000 நல்ல காசு தான், ஒன்றும் இது இல்லை. அண்ட் தென் ஓகே மக்களே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, டைம் ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் விரைவில். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நண்பர்களே. மீண்டும் அடுத்த பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடுப்பது உங்கள் பொன் சசி தருண். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிடுங்க. பாய்.